ஐயா அவர்கள் ஜெபம் பண்ணி துவங்கி வைக்குவாங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகா இரக்கம் நிறைந்த தேவனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தேவனே, ராஜா, இந்த விபிஎஸ் கர்த்தாவி தேவனே, துவக்கிய தேவன் ஆண்டவரே, இன்று முடியும் தருவாய் இருக்கிறது ஆண்டவரே. அப்பா தேவனே, பல நாட்களாக கர்த்தாவி தேவனே விபிஎஸ் நடத்தி ஆண்டவரே ஒரு நல்ல நிலையில் கர்த்தாவி தேவனே உருவாக்கி கொடுத்து தயவுக்காக நன்றி 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 ராஜா. அப்பா தேவனே, இதில் மிகவும் பங்கு பெற்ற ஆசிரியர்களுக்கும் ஆண்டவரே, அப்பா விசுவாசிகளுக்கும் ஆண்டவரே சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளிட முடியாது ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த நாளிலே கர்த்தாவே இந்த துவக்க விழாவின் ஆசீர்வித்த ஆண்டவரே, முடியும் வரையிலும் ஆண்டவரும் கிருபை வல்லமையான கரம் தாங்கி வழிநடத்த முடியாய், போதகர் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க முடியாய், எல்லாவற்றையும் பற்றி தேவன் மூலமாக கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். இது கன மகிமைக்கு செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் மூலமாக ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். 2 அக்காங்களை நம்ம வந்துட்டு வெல்கம் பண்ண போகிறோம். ஒன்று ராஜாத்தி என்கிற லிதியா அக்கா, கை தட்டலாமா? ரெண்டாவதாக ஜான்சி அக்கா, கை தட்டலாமா? வெல்கம். ஹல்லேலூயா. இவ்வளோ தானே கை தட்டு? ஆமாம், நல்லா கை தட்டு கொடுங்க பார்க்கலாம். ஓகே, வெரி குட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்போ தான் புரோகிரத்துக்கு நேராக போகலாம். அப்புறமா இது லாஸ்ட்டில் உங்களுக்கு கொஞ்சம் மேஜிக்கெல்லாம் காட்டும்படியாக ஒரு ஊரில் இருந்து மேஜிக் மேன் வந்திருக்கிறாங்க. சரி, அவங்க உங்களுக்கு மேஜிக்கெல்லாம் காட்டுவாங்க. ஓகே. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்கே வந்திருக்க அனைத்து குட்டீஸ், அவங்களோட பெற்றோர், சபை விசுவாசிங்க எல்லாருக்கும், இங்கே வந்திருக்கவங்க எல்லாருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாய் குட்டீஸ், எல்லாம் இங்கே லிசன் பண்ணணும். ஸோ ஓகே, எல்லாம் ஹாப்பியாக இருக்கீங்களா? ஸோ எத்தனை பேர் இங்கே ஹாப்பியாக இருக்கீங்க? ஸோ ஓகே, ஹாப்பியாக இருக்கவங்களாம் ஒரு ஓஎஸ் சொல்லலாமா? இவ்வளோதான், நான் எனர்ஜி டம் ஆயிடுச்சா? ரெடி? நான் அக்கா ரெடி 1 2 3 சொல்வேன், எல்லாம் ஓஎஸ் சொல்ல போகிறோம். ஓகே, ரெடி 1 2 3. இதே சவுண்டில் ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாய்ஸ் சைட் சொல்ல வைக்கலாம். கமான் பாய்ஸ் சொல்லுங்க. கேர்ள்ஸ், நம்ம பாய்ஸை பீட் பண்ண போகிறோமா இல்லையா? பீட் பண்ணிடலாமா? நம்ம சிங்க பெண்கள்னு காட்டலாமா? ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இதே வைபோட, இதே சைலண்ட்டோட, இதே எனர்ஜியோட நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒருத்தரும் ஃப்ரண்ட்டில் வரும்போது அவங்கள ஒரு அப்ளாஸ் கொடுத்து, ஓகே அப்ளாஸ் கொடுத்து நம்ம இன்வைட் பண்ணோம். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த எனர்ஜியோட நம்மளுடைய ப்ரோக்ராமை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வெல்கம் சாங் ஆடுறதுக்கு நம்மளுடைய விபிஎஸ் மலர்கள் வர போகிறாங்க. அது என்ன சாங்னா, வண்ண வண்ண மலர்கள். வாங்க, முன்னாடி வந்து ஆடுங்க வாங்க. வண்ண மலர்களே, வண்ண வண்ண பூக்களே, வந்து சேருங்கள் சிஜிசிக்கு. சின்னஞ்சிட்டு குருவிகளே, கும்மாளம் போட பாருங்களே, கும்மாளம் போடுங்கள் சிஜிசியில். நற்பண்புகள் கற்றிடவே வாருங்களே. நன்மை உண்மை தூய்மை போன்ற நற்பண்புகள் கற்றிடவே வாருங்களே. சிஜிசிக்கு வாருங்கள். சிஜிசியில் வந்து ஆட்ட
வந்து சேருங்கள் சிஜிசிக்கு. சின்னஞ்சிட்டு குருவிகளே கும்மாளம் போட வாருங்களே, கும்மாளம் போடுங்கள் சிஜிசியில். பொறுமை போன்ற நல்வழிகள் கற்றிடவே வாருங்களே. அன்பு தாழ்மை பொறுமை போன்ற நல்வழிகள் கற்றிடவே வாருங்களே. சிஜிசிக்கு வாருங்கள், சிஜிசியில் வந்து ஆட்டம் போடுங்கள். வண்ண வண்ண மலர்களே வண்ண வண்ண பூக்களே வந்து சேருங்கள் சிஜிசிக்கு. சின்னஞ்சிட்டு குருவிகளே கும்மாளம் போட வாருங்களே, கும்மாளம் போடுங்கள் சிஜிசியில். வாவ், சூப்பர். ஸோ ஓகே, நம்ம வண்ண வண்ண மலர்களே சாங்குக்கு நம்ம வண்ணப்பூக்கள் சூப்பராக டான்ஸ் பண்ணாங்கல்ல, ஒரு கிரேட் அப்ளாஸ் கொடுக்கலாமா? என்ன இவ்வளோ தானே? நம்ம விபிஎஸ் வைபுக்கு இன்னும் வரலையே, இன்னும் இல்லையே, இன்னும் சத்தமா? சூப்பர். இப்போ தான் நம்ம ஒரிஜினல் 2024 விபிஎஸ் வைபுக்கு வந்திருக்கோம்ல. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் நம்ம விபிஎஸோட 7 நாள் மெமரி வேர்ட்ஸை சொல்ல வர போகிறாங்க நம்ம விபிஎஸ் பிள்ளைகள். நாள் 2 பணியாளராய் பரிசுத்தராய் அனுப்பப்பட்டோம். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. லூக்கா 3:22. நாள் 3 பணியாளராய் அனுப்பப்பட்டோம். மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமலும் ஊழியம் செய்யவும் அனைவரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். மத்தேயு 20:28. நாள் 4 ஸ்தானாதிபதியாய் அனுப்பப்பட்டோர். நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். மார்க்கு 16:15. என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும். மார்க்கு 11:17. நாள் 6 ராஜ்யத்தை ஸ்தாபித்தவராய் அனுப்பப்பட்டார். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கில்லை. மார்க்கு 16:6. நாள் 7 பரலோக வழக்கங்களோடு அனுப்பப்பட்டோர். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் சமாரியாவிலும் முழுவதிலும் நீங்கள் பூமியின் கடைசி பரியந்தமும் உங்களுக்கு சாட்சியாக இருப்பீர்கள். அப்போஸ்தலர் 1:8. ரொம்ப அருமையாக நம்மளுடைய பிள்ளைகள் விபிஎஸ் பிள்ளைகள் மெமரி வேர்ட்ஸ் சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு இதே உற்சாகத்தோட நம்ம பிகினரோட டான்ஸ் பார்க்க போகிறோம். நம்மளோட குட்டீஸ் வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக டான்ஸ் ஆட போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அவங்க அன்பை பற்றி சொல்ல போகிறாங்க. ஏசப்பா ஆட அன்பு வந்து எவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ண போகிறாங்க. முன்னாடி வாங்க, பிகினர் டான்ஸ். அன்பு பெரியது. தம்பி நீ அன்பை கொடுத்திடு தம்பி, பண்பே உயர்ந்தது தங்காய், நீ பண்பாய் நடந்திடு தங்காய். அன்பே பெரியது தம்பி நீ அன்பை கொடுத்திடு தம்பி, பண்பே உயர்ந்தது தங்காய், நீ
பண்பாய் நடந்திடு தங்காய். நன்மை செய்திடு தம்பி, நீ நல்வழி நடந்திடு தங்காய். உண்மை பேசிடு தம்பி, நீ உதவி செய்திடு தங்காய். அன்பே பெரியது தம்பி, நீ அன்பை கொடுத்திடு தம்பி. பண்பே உயர்ந்தது தங்காய், நீ பண்பாய் நடந்திடு தங்காய். அண்ணன் கொன்னேலியோ போல நீயும் வாழணும் தம்பி. இயேசுவின் அன்பை சொல்ல உன்னையும் கொடுக்கணும் தங்காய். சூப்பர்ப்பா. நம்ம பிகினர் லிட்டில் சாம்ப்ஸ்லாம் ராக் பண்ணிட்டாங்கல்ல. ஒரு ஓ போடலாமா நம்ம பிகினருக்கு? ஓகே, இதே எனர்ஜியோட இப்போ நம்ம பிகினர் செல்லக்குட்டீஸ்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னா அவங்களோட மெமரி வேர்சஸை சொல்ல போகிறாங்க. ஓகே, இன்வைட் பண்ணலாமா அவங்கள? ஒரு அப்ளாஸ் கொடுங்க அவங்களுக்கு. நாள் ஒன்று பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். 1 சாமுவேல் 15:22. நாள் 2 உம்முடைய வசனமே சத்தியம். யோவான் 17:17. நாள் 3 எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். 1 பேதுரு 2:17. நாள் 4 நான் உன்னை தெரிந்து கொண்டேன். யோவான் 15:16. நாள் 5 பலம் கொண்டு தினமனதாயிரு. யோசுவா 1:6. நாள் 6 நீங்கள் உப்பாயிருக்கிறீர்கள். மத்தேயு 5:13. நாள் 7 நான் உங்களுடனே இருக்கிறேன். யோசுவா நாள் 3 எல்லாரையும் கனம் பண்ணுங்க. 1 பேதுரு 2:17. நாள் 4 நாள் உன்னுடைய தெரிந்து கொண்டேன். யோவான் 5:6. நாள் 2 உம்முடைய வசனமே சத்தியம். யோவான் 17:17. நாள் 5 வளம் கொண்டால் இடமனங்காயிரு. யோசுவா 1:6. நான் உங்களை வயல் உன்னுடைய வசனமே சத்தியம். உன்னுடைய வசனமே சத்தியம். யோவான் 17:17. நான் உன்கூடயே இருக்கிறேன். 1 பேதுரு 2:17. உன்னுடைய வசனமே சத்தியம். யோவான் 17:17. 1:17. நான் உன் தெரிந்து கொண்டிருக்கிறேன். நான்
17:16. உம்முடைய வசனமே சத்தியம். யோவான் 17:17. உம்முடைய வசனமே சத்தியம். யோவான் 17:17. 1:17. அடடடடடடா, எவ்வளோ அழகாக நம்மளோட செல்ல குட்டிங்க, பிபிஎஸ் பிகினர் செல்ல குட்டிங்க எவ்வளோ அழகாக மெமரி வேர்ஸ் சொன்னாங்க. இதோட கண்டினியூஷனாக நம்ம பிரைமரி ஏவோட டான்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க, பிரைமரி ஏ குழியில் போட்டாங்க. குழியில போட்டாங்க யோசேப்ப, ஜெயிலில் போட்டாங்க யோசேப்ப, ஆனாலும் விடலையே, தேவனை விடலையே, தேவனை மட்டும் பிடிச்சுக்கிட்டாரு. ஆனாலும் விடலையே, தேவனை விடலையே, தேவனை மட்டும் பிடிச்சுக்கிட்டாரு. பரிசுத்தமாக வாழ்ந்ததுனால மாறினார் யோசேப்பு அதிபதியாக. பரிசுத்தமாக வாழ்ந்ததுனால மாறினார் யோசேப்பு அதிபதியாக. இவரு யாருன்னு உனக்கு தெரியுமா? இவரு யோசேப்பு நல்லா தெரியுமே. குழியில போட்டாங்க யோசேப்ப, ஜெயிலில் போட்டாங்க யோசேப்ப, ஆனாலும் விடலையே, தேவனை விடலையே, தேவனை மட்டும் பிடிச்சுக்கிட்டாரு. ஆனாலும் விடலையே, தேவனை விடலையே, தேவனை மட்டும் பிடிச்சுக்கிட்டாரு. தேவனை மட்டும் பிடிச்சதுனால மாறின தேசத்தின் ஆசீர்வாதமாய். தேவனை மட்டும் பிடிச்சதுனால மாறின தேசத்தின் ஆசீர்வாதமாய். இவரு யாருன்னு உனக்கு தெரியுமா? இவரு யோசேப்பு நல்லா தெரியுமே. குழியில போட்டாங்க யோசேப்ப, ஜெயிலில் போட்டாங்க யோசேப்ப, ஆனாலும் விடலையே, தேவனை விடலையே, தேவனை மட்டும் பிடிச்சுக்கிட்டாரு. ஆனாலும் விடலையே, தேவனை விடலையே, தேவனை மட்டும் பிடிச்சுக்கிட்டாரு. வாவ், சூப்பர்ப்பா. நம்ம பிரைமரி ஏ பசங்க செம்மையாக பிளாஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல. இதுக்கு வந்து ஈக்குவலாக டஃப் கொடுக்க நம்ம பிரைமரி பி பசங்க வர போகிறாங்க. ஒரு என்கரேஜ் பண்ணலாமா பிரைமரி பி பசங்களை? கமான், இது என்ன வைபே இல்லையே, கமான் வைப் பண்ணுங்க. அதே தமிழ் கை தட்டுங்க. பணியாளன், தேவனுடைய பணியாளன். பணியாளன், தேவ பணியாளன், தேவனுடைய பணியாளன். மரியாளை போல நானும் பயன்படுவேன். மரியாளை போல நானும் பயன்படுவேன். பணியாளனாய், பணியாளனாய், தேவனுடைய பணியாளனாய். பணியாளனாய், பணியாளனாய், தேவனுடைய பணியாளனாய்.
செயல்படுவேன், கவனமாய் செயல்படுவேன், பணியாளனாய் தேவ பணியாளனாய். சிந்தித்து செயல்படுவேன், கவனமாய் செயல்படுவேன், பணியாளனாய் தேவ பணியாளனாய். பணியாளனாய் பணியாளனாய் தேவனுடைய பணியாளனாய். பணியாளனாய் பணியாளனாய் தேவனுடைய பணியாளனாய். ஞானமாய் செயல்படுவேன், என்னையே தந்திடுவேன், பணியாளனாய் தேவ பணியாளனாய். ஞானமாய் செயல்படுவேன், என்னையே தந்திடுவேன், பணியாளனாய் தேவ பணியாளனாய். பணியாளனாய் பணியாளனாய் தேவனுடைய 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 பணியாளனாய். சூப்பர். ரொம்ப அருமையாக நடனம் ஆடினாங்க. நெக்ஸ்ட் பிரைமரி ஏ மெமரி வேர்ஸ். பிரைமரி ஏ. 4 செயல் வீரராய் அனுப்பப்பட்டோர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் யோசுவா 1:5-6. 4:2 பரிசுத்தராய் அனுப்பப்பட்டோர். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்க. உம்முடைய வசனமே சத்தியம். யோவான் 17:17. உங்களில் எவனாலும் பெரியவனாக இருக்க விரும்பினான் அவன் உங்களுக்கு பணிவிடக்காரனாய் இருக்க கடவன். மத்தேயு 20:26. 4 சேனாதிபதியாய் அனுப்பப்பட்டோர். நீங்கள் என்னை தெரிந்து கொள்வதில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். யோவான் 15:14. 4 ராஜ்யத்தை ஸ்தாபித்தவராய் அனுப்பப்பட்டோர். நீங்கள் உலகத்துக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைவாக மாட்டாது. மத்தேயு 5:14. பயப்படாதே, நான் துணை இருக்கிறேன். ஏசாயா 41:13. வாவ், சூப்பராக சொன்னாங்களே நம்ம பிரைமரி ஏ பசங்க மெமரி வேர்ஸ். நெக்ஸ்ட் பிரைமரி பி ரெடியாக இருக்கீங்களா? வரீங்களா ஃப்ரெண்டில்? 4:7 பயப்படாதே, நான் உன் கூட துணையாக இருக்கிறேன். ஏசாயா 41:13. தேங்க்யூ. பயப்படாதே, நான் உன் கூட துணையாக இருக்கிறேன். ஏசாயா 41:13. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருங்கள். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருங்கள். மலை மேலே இருக்கிற பட்டணத்தை மறந்திருக்க மாட்டாது. அப்படி வச்சு எபேசியா மத்தேயு 5:14. நீங்கள் என்னை
நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். யோவான் 15:16. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பேசுங்கள். மார்க்கு 16:15. 3 மனப்பாட வசனம். உங்களில் எவனும் பெரியவனாய் இருக்க விரும்பினான், அவன் உங்களுக்கு பணிவிடக்காரனாய் இருப்பான். மத்தேயு 20:26. சொல்லிட்டா அடுத்தது உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். யோவான் 17:17. 4:5. செயல் வீரனால் அடக்கப்பட்டோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்டு திடமனதாயிரு. யோசுவா 1:5-6. 4:2. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். யோவான் 17:17. ரொம்ப அருமையாக மெமரி வேர்ட்ஸ் சொன்னாங்க. நெக்ஸ்ட் விபிஎஸ் அறிக்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விபிஎஸ் அறிக்கை 2024. நமது சபையின் விபிஎஸ் ஊழியம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2:30 மணி அளவில் இனிதே துவங்கியது. நமது சபை போதகர் பாஸ்டர் தேவராஜ் அவர்கள் தலைமையில் பாஸ்டர் அருள்தாஸ் அவர்கள் ஜெபம் செய்து துவங்கி வைத்தார்கள். இந்த ஆண்டு விபிஎஸ்ஸின் நோக்கம் உலகத்திற்குள் அனுப்பப்பட்டோர் என்ற தலைப்பின் கீழ் 7 நாட்கள் நடைபெற்றது. திங்கள் முதல் ஒவ்வொரு நாளும் 8:30 மணிக்கு துவங்கி 11 மணிக்கு முடிவு பெற்றது. தினமும் பிள்ளைகளுக்கு பாடல், கதை, மனன வசனம் கற்றுக் கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்கு குளிர்பானம் மற்றும் சிற்றுண்டி சபையின் விசுவாசி குடும்பங்கள் சார்பாக கொடுத்து பிள்ளைகளை உற்சாகப்படுத்தினார்கள். நேற்று இன்ஸ்பெக்ஷனே நடைபெற்றது. பிள்ளைகளிடம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அனைவரும் ஆர்வத்துடன் பதிலளித்தார்கள். இந்த ஆண்டு விபிஎஸ்ஸில் மொத்தம் 105 பிள்ளைகள் வந்து பங்கு பெற்றுள்ளார்கள். அதில் 84 பிள்ளைகள் தினமும் வந்து பங்கு பெற்றார்கள். பிள்ளைகளும் மேஜிக் ஷோ மூலமாக கதை சொல்லி உற்சாகப்படுத்தினோம். விபிஎஸ்ஸை 7 நாட்கள் இனிதே நிறைவு செய்த கர்த்தர் கிருபை பாராட்டினார். விபிஎஸ்ஸை நடத்த ஒத்துழைத்த கொடுத்த அனைத்து டீச்சர்ஸ், வாலண்டியர்ஸ், வாகனம் மூலம் ஊழியத்திற்கு உதவி செய்த வாலண்டியர்ஸ் மற்றும் பிள்ளைகள் அனைவருக்கும் எம்பிஎஸ் சபை மணிமங்கலத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நெக்ஸ்ட் ஜூனியர் ஏ டான்ஸ் நம்ம பக்கம். நம்ம பக்கம் தேவன் நின்னா வெற்றி வந்து குவியும் தன்னார். களத்துல கம்பீரமா நின்னால் நல்ல தலைவன் தேவனே சொன்னார். நம்ம பக்கம் தேவன் நின்னா வெற்றி வந்து குவியும் தன்னார். களத்துல கம்பீரமா நின்னால் நல்ல தலைவன் தேவனே சொன்னார். நம்ம பக்கம் தேவன் ஆஹா, தேவன் நம்ம பக்கம் ஓஹோ. எதிரிகளுக்கு பாடம் சொன்னார், நண்பர்களுக்கு வழியும் சொன்னார். நல்ல படைய திரட்ட சொன்னார், தேவ சத்தம் கேட்க சொன்னார். நல்ல படைய திரட்ட சொன்னார், தேவ சத்தம் கேட்க சொன்னார். நம்ம பக்கம் தேவன் நின்னா வெற்றி வந்து குவியும் தன்னார். களத்துல கம்பீரமா நின்னால் நல்ல தலைவன் தேவனே சொன்னார். வாவ், வெரி சூப்பராக டான்ஸ் ஆடினாங்க. இவங்களோட கண்டினியூஷனாக நம்ம வந்து இன்னொரு டான்ஸ் பார்க்க போகிறோம். இவங்கள பீட் பண்ணுற மாதிரி ஜூனியர் பீட் டான்ஸ் வாய்ப்பு 1.
தன்னானே தானே நான் தன்னானே தானே நான் தன்னானே தானே தன்னானே தானே தன்னானே தானே நான் வாய்ப்பு ஒன்று வந்தது யோனா அண்ணனுக்கு வந்த வாய்ப்பை தட்டி விட்டார் யோனா அண்ணனும் வாய்ப்பு ஒன்று வந்தது யோனா அண்ணனுக்கு வந்த வாய்ப்பை தட்டி விட்டார் யோனா அண்ணனும் நினைவுக்கு கோணு தேவன் சொன்னார் நினைவுக்கு நோனு யோனா சொன்னார் நினைவுக்கு கோணு தேவன் சொன்னார் நினைவுக்கு நோனு யோனா சொன்னார் மீனு கிட்ட கேட்சுன்னு தேவன் சொன்னார் மீனு கிட்ட ஸ்பிட்டுன்னு யோனா அழுதாரு மீனு கிட்ட கேட்சுன்னு தேவன் சொன்னார் யோனா அழுதாரு வாய்ப்பு ஒன்று வந்தது யோனா அண்ணனுக்கு வந்த வாய்ப்பை தட்டி விட்டார் யோனா அண்ணனும் வாய்ப்பு ஒன்று வந்தது யோனா அண்ணனுக்கு வந்த வாய்ப்பை தட்டி விட்டார் யோனா அண்ணனும் தன்னானே தானே நான் தன்னானே தானே நான் தன்னானே தானே தன்னானே தானே தன்னானே தானே நான் தன்னானே தானே நான் தன்னானே தானே நான் தன்னானே தானே தன்னானே தானே தன்னானே தானே நான் நினைவுக்கு கோடு தேவன் சொன்னார் கீழ்ப்படிந்து யோனாவும் எஸ் சொன்னார் நினைவுக்கு கோடு தேவன் சொன்னார் கீழ்ப்படிந்து யோனாவும் எஸ் சொன்னார் வாய்ப்பு ஒன்று வந்தது யோனா அண்ணனுக்கு வந்த வாய்ப்பை யூஸ் பண்ணினார் யோனா அண்ணனும் வாய்ப்பு ஒன்று வந்தது யோனா அண்ணனுக்கு வந்த வாய்ப்பை யூஸ் பண்ணினார் யோனா அண்ணனும் தன்னானே தானே நான் தன்னானே தானே நான் தன்னானே தானே தன்னானே தானே தன்னானே தானே நான் தன்னானே தானே நான் தன்னானே தானே நான் தன்னானே தானே தன்னானே தானே தன்னானே தானே நான் சூப்பர் சூப்பர்ப்பா. நம்ம ஜூனியர் பி பசங்க ராக் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஜூனியர் ஏ பசங்க வந்து மெமரி வேர்ஸ் சொல்ல போகிறாங்களா? ரெடியாக இருக்கீங்களா? ஃப்ரண்ட்டில் வாங்க. மனுஷகுமாரன் ஊழியம் கொல்லும்படி வராமல் ஊழியம் செய்யவும் தம்முடைய ஜீவனை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார். மத்தேயு 20:28. நீர் பூமியின் தரிசனில் வந்த பரிதாதவும் என்னும் தரிசிலதுவும் ரட்சிப்பாய் இருட்டாதவும் உன்னத்து மத்தேயும் 20:36. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடனே இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவா 1:5-6. நீங்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை புரிந்து கொண்டேன். யோவான் 15:16. நீர் பூமியின் கடைசி பிரியந்தமும் என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கும்படி உன்னை ஜாதிகளுக்கு ஒளியாய் வைப்பேன். ஏசையா 49:6. 4:6. அவர் உயிர் தெரிந்தார், அவர் இங்கே இல்லை. மார்க்கு 16:6. 4:6. அவர் உயிர் தெரிந்தார். சொல்கிறேன், அவர் இங்கல்லை. மார்க்கு 16:6. 4:3.
மனுஷகுமாரன் ஊழியம் கொல்லும்படி வராமல் ஊழியம் அனைவரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார். மத்தேயு 20:28. 4:7. என்னை நோக்கி கூப்பிட்டு அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எரேமியா 33:3. இதே வைபோட இதே வந்து நம்ம என்ஜாய்மெண்ட்டோட உட்காருங்க. நம்மளோட 2 லிட்டில் சாம்ப்ஸ் வர போகிறாங்க. அவங்கள மாதிரி க்யூட்டாக ஒரு சாங் பாட அவங்கள இன்வைட் பண்ணலாமா? இங்கே அவங்களுக்கு ஒரு சூப்பராக ஒரு அப்ளாஸ் கொடுங்க.
பாடினாங்க. அவங்கள மாதிரியும் அவங்களுடைய பாட்டு ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப தெளிவாக, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஜூனியர் பியோட மெமரி வேர்ட்ஸ். பூமியின் கடைசி பயிருந்தமும் என்னுடைய ஜனங்களுக்கும் உம்மை ஒளியாய் வைப்பேன். ஏசாயா 46:6. நாள் 2 பரிசுத்தராய் அனுப்பப்பட்டோர் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமாய் சாகித்திரவராய் நடுவிலே குற்றமற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்க வேண்டும். பிலிப்பியர் 2:14-15. நாள் 3 பணியாளராய் அனுப்பப்பட்டோர் மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார். மத்தேயு 20:28. நாள் 4 சாபித்தவராய் அனுப்பப்பட்டோம். தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்வதை போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தாபித்தவராய் தேவனோட ஒப்புவதற்கொள்ள என்று கிறிஸ்துவின் பின்னப்பதால் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். 2 கொரிந்தியர் 5:20. நாள் 5 செயல்வீரராய் அனுப்பப்பட்டோர் நீர் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடனே இருப்பேன். பலன் கொண்டு நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதில்லை. பலன் கொண்டு திடமனதாயிரு. யோசுவா 1:5-6. நாள் 6 ராஜ்யத்தை ஸ்தாபிப்பவராய் அனுப்பப்பட்டோர் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 2:14. பரலோக வாங்க அனுப்பப்பட்டோர் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுக்க நீ அறியாத எப்படியான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஏசாயா 13:3. மேஜிக் மட்டும் உங்களுக்கு பண்ணிட்டு போயிடும். ஓகேவா? ரெடியா? பண்ணலாமா? ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. நான் மரணத்திலும் பள்ளத்தாக்கிலும் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். உமது கோலும் என்னை தேற்றும். ஓகேவா? அடுத்தது, இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம் எத்தனை மணிக்கு சொன்னோம்? 5 மணிக்கு சொன்னோம். ஓகேவா? 5 மணிக்கு எப்படி இருந்தது? 5 மணிக்கு எப்படி இருந்தது? ஒண்ணுமே இல்ல. ஒரு 6 மணி வந்தோம்னா ஆச்சு, கொஞ்சம் எப்படி இருந்தது? கூட்டம் இருந்தது. 7 மணி 6:30 மணிக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருந்தது? எப்படி இருந்தது? கலர்ஃபுல்லா இருந்தது. ஓகேங்களா? அடுத்ததாக ஒரு 3 பேர் மட்டும் வாங்க. இல்ல நானே கூப்பிட்டுக்கிறேன். நீ உட்காருங்க. நானே கூப்பிட்டுக்கிறேன். நீ வா. நீங்க வா. 2 பேர் நீ வந்து. நீங்க 3 பேர் பின்னாடி போயிடுங்க. பின்னாடி உட்காருங்க. ஓகே? அவங்க கிட்ட 3 கலர் கொடுக்க போறேன். ரெட்டு, ஒயிட். நீ போ உட்கார். வாங்க. இப்ப பாத்துங்க, எதுவுமே இல்லை. ஓகேங்களா? எதனா இருக்கா? பாத்துங்க, எதுவுமே இருக்கா?
கன்ஃபார்ம் இல்லை தானே? எல்லா இடத்துலையும் பார்த்துங்க. ஓகேங்களா? இப்போ அவங்க என்ன பண்ண போகிறாங்க? 3 கலர் போட போகிறாங்க. எல்லாம் கரெக்டாக சொல்லுங்கள். என்ன கலர் ஃபஸ்ட்டு, 2வது, 3வது? ஓகே. நீ வாடா தம்பி, நீ தானே அடங்க மாட்டவா? நீங்கள் 3 பேர் போயிடுங்க. அவனை தான் கூப்பிட்டேன். நீ உட்கார். உள்ளக்கு தேடு, எடுத்துக்காட்டு. அவ்வளோதானே சத்தம்? 3 கலருமே ஒன்றாயிடுச்சு. பார்த்துங்க இல்லைங்களா? ஓகே. அடுத்தாக இது வந்து சிம்பிளாக யோசிக்கலாம், நம்ம அதிகமாக யோசிக்கல. இது வந்து மாறுபாடு உள்ள இதயம். இது வந்து தேவனுடைய, எப்படி சொல்றது, தேவனுடைய பரிசுத்தம். ஓகேவா? இப்போ மாறுபாடு உள்ளத தேவன் வந்து இதில் ஐக்கியமானார்னா எப்படி இருக்குது நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? எதனா டிஃப்ரெண்ட் வந்தால் கை தட்டுங்க, இல்லை தட்ட தேவையில்ல. மாறிடுச்சா? டைம் இல்லாதனால கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடுறேன். அடுத்ததாக ஒரு புது இதயம். ஓகேங்களா? ஆண்டவர் வந்து நமக்கு வந்து பழைய இதயத்தை வந்து உள்ள இருந்து எடுத்து வச்சுட்டு, ஓகேங்களா, மறுபடியும் என்ன பண்றாரு, நம்ம ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சாருன்னா என்ன ஆகும்? புது இதயம் வரும். அற்புதம் செய்யலாம் என்ன ஆகும்? புது இதயம் வராது. ஓகேவா? நம்ம என்ன பண்ண போறோம்? மனம் திரும்பி ஜெபம் பண்ணும்போது புது இதயம் வந்து நிற்கும். வந்துச்சா? நம்ம தேவனை விட்டு விலகி போனோம்னா என்ன ஆகும்? இதயம் வந்து மறுபடியும் என்ன ஆகும்? பரிசுத்தம் இல்லாம என்ன ஆகும்? அசுத்தமா ஆயிடும். ஓகேவா? அதுதான் இந்த பூவு. பாருங்க, ஓகேவா? என்ன இருக்கா? இருக்கா? வரைக்கட்டுமா? வந்துச்சா? அடுத்ததாக இது வந்து பாத்தீங்கன்னா நோவாவோட குடும்பம். ஓகேவா? நோவா வந்து எங்க இருக்கிறாரு? கடலுக்கு கப்பலுக்குள்ள இருக்காரு. ஓகேவா? அது வந்து எப்படி பண்ணாரு? ஜோடி ஜோடியா என்ன பண்ணாரு? ஆடு ஜோடி ஜோடியா கூப்பிட்டாரு, மாடு, மனுஷன் எல்லாம் என்ன பண்ணாரு? ஜோடி ஜோடியா. கரெக்டா இங்க பாருங்க. ரெடியா? ஜோடி ஜோடியா என்ன ஆயிடுச்சு? கலரா வந்துச்சு. அவ்வளவுதான். கை தட்ட மாட்டீங்களா? நல்லா இல்லையா? அவ முடிச்சிட்டுமா? இதோட முடிச்சிட்டுமா? அடுத்தது ரெடியா? இவ என்ன மாறுது மட்டும் பாருங்க. ரெடி? கரெக்டா பார்த்துனே இருக்கணும். ஓகேவா? அவ்வளோதானா? சரி, அப்புறம் கை தட்டல நான் முடிச்சிடறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்ததாக இயேசு எப்படி இருக்காரு? இயேசு எப்படி இருக்காரு? இயேசு ஒளியா இருக்காரு. ஓகேவா? எப்படி இருக்கிறாரு இயேசு? ஒளியா இருக்கிறார். ஓகேவா? இது நார்மலா பண்ண முடியாது. அடுத்தது ஒரு பாட்டில், கொக்கோ கோலா பாட்டில். ஓகேங்களா? சரிதா? இப்போ அதை மறைய வைக்க போறேன். ரெடியா? எல்லாம் கரெக்டாக பார்த்துங்க. என்ன இருக்கா? செக் பண்ணிட்டீங்களா? எதனா இருக்கா? எதனா இருக்கா? ரெடி? பாட்டில் இருக்குதா? பார்த்தீங்களா? ஆடுதா?
ரெடியா? உக்காந்து பாருங்க. ரெடி? ரெடி ஸ்டார்ட். 1 2 3. இருக்கா? எங்காச்சும் இருக்கா? இல்ல. ஓகே. அடுத்ததா? ஓகே. காடு முழுசா இருக்கா? என்ன டச்சா இருக்கா? கிழிஞ்சிருக்கா? இருக்கா? இல்ல. இப்போ வந்து இயேசுவை காட்டி கொடுக்கும்போது என்ன பண்ணாங்க? ஒரு சேவகரை வந்து என்ன பண்ணாங்க? இயேசு வந்து என்ன பண்ணாங்க? காட்டி கொடுத்ததுனால அங்க இருந்த ஆள் வந்து காதை வந்து வெட்டிட்டாரு. கரெக்டா? உடனே என்ன பண்ண? இயேசு வந்து அந்த காதை ஒட்டி வச்சார். ஓகேவா? பார்க்கலாமா? இப்போ இதை கட் பண்ண போறோம். முது சீட்டு தான், பாத்துங்க. ஓகே, போயிச்சா? இப்ப கட் பண்ண போறோம். கட் ஆயிடுச்சா? கட் ஆயிடுச்சா? இப்போ ஒட்ட வைக்க போறோம். ஒட்டிச்சா? அதுக்கப்புறம் சின்ன குட்டி கதை அதில் முடிச்சிடலாம். ஒரு ஊர்ல ஒரு பாட்டியும் ஒரு பையனும் இருந்தாங்க. ஓகேங்களா? அந்த வீட்டுக்கு ஒரு தீர்க்கதரிசி வராரு. தீர்க்கதரிசி வந்து என்ன பண்றாரு? உங்க வீட்டுல எண்ணெய் இருக்கு. நிறைய எங்க வீட்டுல எதுவுமே இல்லை, கொஞ்சமாவும் கொஞ்சம் எண்ணெயும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்ல போனாது, நீங்க எடுத்துட்டு வாங்க, நான் என்ன பண்றேன்? பிரேயர் பண்ணி அதிகமாகுன்னு சொன்ன உடனே என்ன ஆகுது? அவர் வந்து பிரேயர் பண்றாரு. பிரேயர் பண்ண என்ன ஆகுது? தண்ணி வந்துச்சா? மறுபடியும் என்ன பண்றாரு? வச்சுட்டு பிரேயர் பண்றாரு. பிரேயர் பண்ணும்போது என்ன ஆகுது? மறுபடியும் தண்ணி வருதா? தண்ணி வந்துச்சா? மறுபடியும் என்ன பண்றாரு? பிரேயர் பண்ணி ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற எல்லாம் பார்த்து தேர்த்து என்ன பண்றாரு? பிரேயர் பண்ணி தண்ணி என்ன பண்றாரு? கை தர மாட்டீங்களா? தண்ணி காலி ஆயிடுச்சு. ஓகேவா? மறுபடியும் வந்து பிரேயர் பண்றாரு. பாத்திரம் தந்து வைக்கிறாங்க. மறுபடியும் என்ன ஆகுது? தண்ணி இது ஃபுல்லா ஒரு நாள் ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கலாம். ஏன்னா இது வந்து ஆசீர்வாத தண்ணி. எவ்வளவு நேரம் 24 hours வந்துட்டே இருக்கும். ஆண்டவர் வந்து நம்ம என்ன பண்றாரு? ஆசீர்வாதத்தை கொடுத்தனால என்ன பண்றாரு? எப்பவுமே வந்து ஆசீர்வாதம் வந்து நமக்கு என்ன பண்ண குறைவே வைக்க மாட்டாரு. இப்போ கூட பாருங்க, தண்ணி வந்து தான் இருக்கும். ஓகே, நம்ம எவ்வளவு நேரம் வச்சாலும் ஆண்டவர் வந்து ஆசீர்வாதத்தை கொடுத்துன்னு தான் இருக்காரு. ஓகேவா? இன்னும் பண்ணிட்டு வந்தா லேட் ஆயிடும். அடுத்தது இந்த ரோப்பு பாருங்க, ஸ்ட்ரைட்டா இருக்கா? எங்கன்னா கட்டா இருக்கா? கட்டா இல்ல, கட் பண்ண போறோம். ஓகேவா? ரெடி ஸ்டார்ட். 1 2 3. கட் ஆயிடுச்சா? உடஞ்சது என்ன பண்ணாரு? ஒட்ட வைக்கவர் தான் ஆண்டவர். ஓகேவா? அடுத்தது நம்ம ஒரு லாஸ்ட் முடிச்சிடுறேன். டைம் ஆயிடுச்சு அதிகமா. என்ன இருக்கா பாக்ஸ்ல? என்ன இருக்கா? புரியல. இருக்கா? இல்ல. ஓகே, இந்த விபிஎஸ்ல நம்ம என்னென்ன பண்ணது என்ன பண்ண போறோம்? இருக்கா? இல்ல. சரி, ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஆண்டவர் கிட்ட நம்ம மனப்பாட வசனம் கத்துக்கணும். கரெக்டா? மனப்பாட வசனம் ஃபர்ஸ்ட் தான் கத்துக்கணும். மனப்பாட வசனம் கத்துக்கணும். அடுத்து என்ன பண்ணோம்? கிளாஸ்ல என்ன சொன்னாங்க? கதை சொல்லி கொடுத்தாங்க. அடுத்தது நல்ல பாட்டு கத்து கொடுத்தாங்க. அடுத்தது என்ன சொன்ன? கத்து கொடுத்தாங்க. உங்களுக்கு நல்லா பிரயோஜனமா இருந்ததா? நம்ம எப்படி வாழணுன்றத கத்து கொடுத்தாங்க. அடுத்தது அடுத்த ஆசீர்வாதம். நம்ம வந்து இதுக்கப்புறம் போயிட்டு என்ன பண்ணோம்? வீட்டுல பெற்றோருக்கும் என்ன பண்ணோம்? வீட்டுல சுத்தி எல்லாருக்கும் என்ன பண்ணோம்? கீழ்ப்படியணும். ஓகேவா? அடுத்த இது பாத்தீங்களா? இப்ப இதை வந்து என்ன பண்ண போறேன்?
ஒரு பாட்டி வந்து என்ன பண்ணா, ரொம்ப கூணா இருந்தாங்களாம். ஆண்டவரை போய் தொட்டோன்னு என்ன ஆச்சு, கூணெல்லாம் ஆச்சு, நிமிந்துச்சா? ஏய் லிதியக்கா, நம்ம சத்யானா இவ்வளோ பெரிய மெஜிஷியன் நம்மளுக்கு தெரியாமல் போச்சே. இவ்வளோ திறமையை வந்து சத்யானே உள்ளால அவங்களோட உள்ளுக்குள்ளே வந்து அடக்கி வச்சிருக்கிறாரு. எவ்வளோ சூப்பராக பண்ணார் ஒரு மேஜிக் ஷோவையும். நம்ம இன்னும் ஒரு நல்ல பலத்தை கைத்தட்டு கொடுக்கலாமா? நெக்ஸ்ட் இதே குஷியோட நம்மளுக்கு சீனியர் டான்ஸ் ஆட போகிறாங்க. என் பேர் சவுல் அண்ணா. அவங்கள கிளாப் பண்ணி வரவேற்கலாமா? என் பேரு சவுலனா, ஊருக்குள்ள வந்து நின்னா படையெல்லாம் நடுமும் தானா, பரிதாபம் காட்டாதவனா. என் பேரு சவுலனா, ஊருக்குள்ள வந்து நின்னா படையெல்லாம் நடுமும் தானா, பரிதாபம் காட்டாதவனா. அச்சச்சோ கெட்ட பையன், அச்சச்சோ கெட்ட பையன். இயேசு என்ன தொட்ட பின்னால் லைஃப்ல செஞ்சு வந்தது தன்னால். ஊருக்குள்ள நான் செய்தி சொன்னா கூட்டம் குவியும் எனக்கு முன்னால். இப்போ நான் நல்ல பையன், இப்போ நான் நல்ல பையன். என் பேரு இப்போ பவுலன்னா, நான் இயேசுவுக்கு சொந்தம் கண்ணா. என் பேரு இப்போ பவுலன்னா, நான் இயேசுவுக்கு சொந்தம் கண்ணா. குட்டி தம்பி பாடு ஹே கும்மாலந்தான் போடு, குட்டி தங்கை பாடு ஹே கும்மாலந்தான் போடு. குட்டி தம்பி பாடு ஹே கும்மாலந்தான் போடு, குட்டி தங்கை பாடு ஹே கும்மாலந்தான் போடு. சீனியர் அப்படியே வாங்க. ரொம்ப அருமையாக டான்ஸ் ஆடினீங்க. அதே மாதிரி அருமையாக உங்களோட மெமரி வேர்ட்ஸை நீங்கள் சொல்லிட்டு போங்க. நாள் ஒன்று, நீ தேவ பணிக்காக அனுப்பப்பட்டோர். நீ பூமியின் கடைசி பரியமும் என்னுடைய ரட்சிப்பியாருக்கும் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பேன். ஏசையா 49:6. நன்றி. நாள் 2, பரிசுத்தராய் அனுப்பப்பட்டோர். நீ ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்தில் சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் சத்தியமும். பிலிப்பு 14:15. நாள் 3, பணியாளராக அனுப்பப்பட்டோர். மனுஷகுமாரன் ஊழியம் கொண்டபடி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கவும் பொருளாக தம்மோடு ஜீவனை கொடுத்து வந்தார். மத்தேயு 20:28. நாள் 4, தேவனானவர் எங்களை கொண்டு புக்தி சொல்லுகிறது. நாங்கள் கிறிஸ்துவுக்காக சேனாதிபதியாக இருக்கிறோம். கொரோதியர் 5:20. நாள் 5, செயல் வீரராய் அனுப்பப்பட்டோம். நீ உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில் நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவா 1:5-6. நாள் 1, தேவ பணிக்காக அனுப்பப்பட்டோர். நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய ரட்சிப்புமாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பேன். ஏசையா 49:6. நாள் 2, பரிசுத்தரை அனுப்பப்பட்டோர். ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல் பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவிலே குற்றமற்றவர்களை தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். பிலிப்பியர் 2:14-15. நாள் 3, பரிசுத்தரை அனுப்பப்பட்டோம். மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமலும் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். மத்தேயு 20:28. நாள் 4, ஸ்தானாதிபதியாக அனுப்பப்பட்டோம். தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:20. நாள் 5, செயல் வீரராய் அனுப்பப்பட்டோர். நீ உயிரிழக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னுடனே இருப்பேன். பலன் கொண்டு தினமாயிரு. யோசுவா 1:5-6. நாள் 6, ராஜ்யத்தை ஸ்தாபித்தவராய் அனுப்பப்பட்டோர்.
கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி எங்களை கொண்டு எல்லா இடங்களிலேயும் அறிகிற அவரின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 2:14 நாள் 7 பரலோக வளங்களோடு அனுப்பப்பட்டோர். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன். எரேமியா 33:3. ஓகே, லாஸ்ட்டாக ஒரு மேஜிக் அதை பண்ண மறந்துட்டேன். இல்லை அதை அடுத்த வருஷம் தான் பண்ண முடியும். ரெடியா? உங்களை எல்லோரும் என்ன பண்ணேன், பரிசுத்த ஆவி இந்த 7 நாள் விபிஎஸ்லையும் உங்களை என்ன பண்ண ஒரு ஆசீர்வாதம் பண்ண. ஓகே, ரெடியா? ஆசீர்வாதமாக உங்களுக்கு பண்ண. ஓகேவா? அதனால் உங்கள் எல்லாருக்கும் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஆசீர்வாதத்தை தர போகிறேன். ஓகே ஓகே, எல்லாம் உட்காருங்க. பெற்றோர்களும் கவனிச்சுக்கோங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் மதியம் வந்து நம்மளுக்கு சண்டே கிளாஸ் நடக்குது. ஸோ இதே உற்சாகத்தோடு உங்கள் பிள்ளைங்களை வந்து நீங்கள் சண்டே கிளாஸ்க்கு வந்து அனுப்பணும். எல்லோரும் வருவீங்களா சண்டே கிளாஸ்க்கு? இன்னும் நல்லா சவுண்டாக சொல்லுங்கள். கண்டிப்பாக வரணும். நாங்கள் எல்லோரும் உங்களை எதிர்பார்ப்போம். பண்ண போகிறோம். இந்த விபிஎஸ் நன்றாக நடத்த ஆண்டவராகிய தேவன் நமக்கு கிருபை பாராட்டினார். அதற்காய் நாம் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணலாமா? சோத்திரம் 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 சோத்திரிக்கிறோம். நமக்கு வேண்டிய ஆசிரியர்கள் பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் தந்து இந்த பிள்ளைகள் வருங்காலத்தில் நன்றாக படிக்கவும் எதிர்காலத்தில் நல்ல சாட்சியுள்ள பிள்ளைகளாய் சபைக்கு தூண்களாய் இருக்கிற பிள்ளைகளாய் வளரும்படியாய் கர்த்தரை சோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம். இதற்கு எல்லாருக்கும் உதவியாக இருந்த காணிக்கையெல்லாம் கொடுத்து சரீர உழைப்பாக உழைத்த ஒவ்வொருவருக்காய் உங்களுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாங்கள் சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் எல்லாமே உதவியாக இருந்தீங்க. எல்லாருமே ஆல் ஆஃப் தம் எல்லாருமே உதவியாக இருந்தீங்க. அதற்காய் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாம் ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் இதனுடைய பலத்தை ஆண்டவர் உங்களுக்கு பரலோகத்திலே வச்சிருக்கிறாங்க. நாம் ஆண்டவருக்காக செய்கிற ஊழியங்களை ஏசப்பா நமக்கு கனப்படுத்தி நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். யாருக்காவது ப்ரைஸ் கிடைக்கலன்னு சொன்னால் அப்புறமா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இங்கே முன்னாலே வாங்க, ஜெபம் பண்ணலாம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த விபிஎஸ் ஆண்டவரே, கழிந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை வரையில் 8 நாட்கள் ஆண்டவரே எங்களோடு இருந்து ஏசப்பா நீர் பாதுகாத்தீர். பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க உதவியாக இருந்த டைரக்டர்ஸ், டீச்சர்ஸ், உதவியாளர்கள், அமேன், காணிக்கை கொடுத்தவர்கள், அமேன், சூத்திரம், இயற்கையின் சூழ்நிலை எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தீர். நன்றியோடு சூத்திரம். ஆண்டவரே, பெற்றோர்களை ஆசீர்வதியும். இந்த ஃபைனல் நிகழ்ச்சியிலே வந்த ஒவ்வொரு பெற்றோர்கள், சபை விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். உணவு ஆயத்தப்படுத்தின தெய்வ பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதியுங்க. துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் வந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளோடும் பங்கு பெற்ற எல்லா குட்டி பிள்ளைகளோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.